ஹாய் நண்பா நண்பீஸ், நீங்கள் அடிக்கடிக்கு ட்ரெயினில் போகிறவரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்திய ரயில்வே இப்போ வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மிக கடுமையான ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் ட்ரெயினில் நீங்கள் சும்மா லோக்கல் கம்பார்ட்மெண்ட்டுன்னு நினச்சி பெண்கள் பெட்டியில் ஆண்கள் காலில் வச்சா ஸ்பாட்லேயே ஃபைனு. அது எவ்வளோ ஃபைனு? அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் நீங்கள் சிகரெட் பிடிக்கிறது, வெடிப்பொருள் கொண்டு வரது, இதுக்கெலாம் நிறைய ஃபைன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏற்றியிருக்காங்க. இந்த புது சட்டம் எப்போத்துலேருந்து அமலுக்கு வருது, ரயில்வே பாதுகாப்பு படைக்கு என்னென்ன புது பவர்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்தியா ரயில்வே பொறுத்த வரைக்கும் ரயில் போக்குவரத்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒன்றாக மாறிடுச்சு. தினசரி லேக்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா மக்கள் ரயிலில் பயணம் செய்கிறாங்க, ரயில் நம்பி தான் இருக்காங்களே. இதனால் பயணிகளுடைய வசதிக்காக, முக்கியமாக பாதுகாப்பு பலப்படுத்துறதுக்காக ரயில்வே நிர்வாகம் தொடர்ந்து பல மாற்றங்கள் கொண்டு வராங்க. அந்த வகையில் தான் இப்போ நாடு முழுக்க உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ரயில்களில் பயணிகள் பாதுகாப்பை இன்னும் பல மடங்கு ஸ்ட்ரிக்டாக ஆக்க மத்திய அரசு ஒரு புது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது சட்டத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? ஜன் விஸ்வாஸ் திருத்த விதிகள் சட்டம் 2026. இந்த சட்டத்தோட மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? ரயில்லையோ இல்லை ரயில்வே நிலையத்திலையோ யாராச்சும் விதிமுறையை மீறினா அல்லது தப்பு செஞ்சால் சம்பவ இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அதை ஸ்பாட்லேயே அபராதம் விதிக்க ஒரு முழு அதிகாரம் நம்ம ரயில்வே பாதுகாப்பு படைக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதிகாரிகளை விதிக்கிற அந்த ஃபைன் காசை கட்ட மாட்டேன்னு யாராச்சும் சீன் போட்டாலோ இல்லை மறுத்தாலோ அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்தவும் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா வழிவகை செஞ்சுருக்காங்க. அதனால் இனிமேல் யாருக்கும் பயப்படாமல் ஸ்பாட் ஃபைன் போட்டு அதிரடி காட்ட போகிறாங்க ஆர்பிஎஃப் அதிகாரிகள். புதிய விதிகள் எல்லாம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. இந்த புது சட்டத்தின்படி எந்தெந்த தப்புக்கு எவ்வளோ அபராதம்னு இப்போ லிஸ்ட்டு போட்டிருக்காங்க, பார்க்கலாம். பெண்கள் பெட்டி விதிகள். ரயில்களில் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பெட்டிகளில் ஆண்கள் நுழைஞ்சாங்கன்னா இனிமேல் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் அபராதம். இந்த வழக்கு ஒரு வேளை கோர்ட்டுக்கு போனால் அதிகபட்சமாக 5000 வரைக்கும் ஃபைன் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டில் கூட இந்த அபராதம் 2500 கீழே குறைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, டிக்கெட் கேன்சல் ஆகும். பெண்கள் பெட்டியில் இருக்கிற ஆண் பயணியை அதிகாரிகள் இறக்க சொல்லியும் கேட்கலன்னா அவருடைய ரயில் டிக்கெட் கேன்சல் செஞ்சுட்டு ரயிலில் இருந்து வலுக்கட்டாயமாக இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கு விலை கொடுத்துருக்காங்க. 2019ஆம் ஆண்டின் திருநங்கைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா பெண்கள் பெட்டியில் பயணிக்கும் திருநங்கைகளுக்கு இந்த அபராத விதியிலிருந்து முழு விலை கொடுத்துருக்காங்க. இது போக மற்ற பெட்டிகள் மற்றும் ரயில் நிலையங்களில் விதிமீறலை செஞ்சால் என்னென்ன ஃபைன் பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் பெட்டி. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பெட்டியில் தகுந்த ஆதாரம், அதாவது ஐடி ப்ரூஃப் இல்லாமல் சாதாரண மக்கள் ஏறினா 2000 ரூபாய் ஃபைன். முன்பதிவு பெட்டிகள், ரிசர்வ்டு கோச் சொல்லுவாங்க. ரிசர்வ் செய்யப்பட்ட பெட்டிகளை அத்துமீறி நுழைஞ்சிங்கன்னா 2000 ரூபாய் ஃபைன். மற்றவங்க இடத்த ஆக்கிரமித்து காலி செய்ய மறுத்தா 1000 ரூபாய் ஃபைன். அதுக்கப்புறம் டிக்கெட் இல்லாத பயணம். டிக்கெட் இல்லாமல் ட்ரெயினில் போகிறவங்க எடுத்த டிக்கெட்டை விட அதிக தூரம் பயணிப்பவர்களாகட்டும் இல்லை அடுத்தவர்களோட டிக்கெட்டை வச்சு கள்ளத்தனமாக பயணிப்பவர்களுக்காகட்டும் இனிமேல் 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும். அதுக்கப்புறம் சிகரெட் பிடித்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை ரயில் நிலையத்துக்குள்ளேயோ சிகரெட் பிடிச்சா 2000 ரூபாய் ஸ்பாட் ஃபைன். அப்புறம் வியாபாரம், பிச்சை எடுத்தல். ரயில்களில் அனுமதி இல்லாமல் வியாபாரம் செய்வதற்காகட்டும் பிச்சை எடுப்பவர்களுக்கும் 2000 ரூபாய் அபராதம். ரயில்வே ஊழியர்களுக்கு தொந்தரவு. ரயில்வே ஊழியருடைய வேலைக்கு இடையூறு செஞ்சால் 1000லிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஃபைன். அப்புறம் தண்டவாளம், சிக்னல் மீறினா 500 ரூபாய். அனுமதியின்றி ரயில்வேல தண்டவாளம் பகுதியில் நுழைஞ்சா 500 ரூபாய் ஃபைன். அப்புறம் ஆபத்தான வெடிப்பொருட்கள். ரயிலுக்குள்ள விபத்து ஏற்படுத்துகிற மாதிரி ஆபத்தான வெடிப்பொருள் கொண்டு வந்தால் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரயில்வே அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரயில்களில் பயணிக்கும் சாதாரண மக்களுடைய பாதுகாப்பிற்காக தான் இந்த கடுமையான விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கான். அதனால பயணிகள் எல்லாருமே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளில் முறையாக அமர்ந்து பயணிக்கணும்ட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ மக்களே, ஜூலை 1ஆம் தேதி முதல் வரப்போகிற இந்த ஜன் விஸ்வாஸ் சட்டம் 2026 பற்றியும் முக்கியமாக பெண்கள் பெட்டியில் ஏறும் ஆண்களுக்கு விதிக்கப்படும் 2500 ஃபைன் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனால் ரயில்களில் பெண்களுடைய பாதுகாப்பு இன்னும் அதிகமாக நம்புறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.